எனக்கு பின்னாடி உள்ள இடத்துல லட்சக்கணக்கான பணம் கொட்டி கிடக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அட ஆமாங்க. இப்போ நம்ம பார்க்குறது விவசாயிகளோட பணப்பயிரான பருத்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பருத்தி செடியை பாருங்கள். இந்த பருத்தி செடியில் ஒரு அழகான பூ பூத்து அது காயணுன்னு காஞ்சதுக்கப்புறமா பருத்தி வெடிச்சுன்னா இதுதான் பருத்தியோட பூ. பருத்தி வெடித்ததுக்கப்புறம் அறுவடைக்கு தயாராகிடும். இது விவசாயிகளோட பண கஷ்டத்தை போக்குறதுல இந்த பணப்பயிரான பருத்தி முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் இதை பணப்பயிர்னு சொல்கிறோம். ஏன்னா இது ஏலத்தில் லட்சக்கணக்கில் தான் விலை போகும். முழுக்க முழுக்க பருத்தி செடி தான் இப்போ வயல்புலாமல் இருக்குது. பருத்தி காய பார்த்தீங்களா? இப்படி இருக்கிற காயை காஞ்சதுக்கப்புறம் வெடிக்க வெடிச்சுன்னா பஞ்சு அறுவடைக்கு தயாராகிடும். காஞ்ச பஞ்சம் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். இந்த பருத்தி செடி வெண்டைக்காய் செடி மாதிரியே இருக்கும். இந்த இப்படி காஞ்சதுக்கப்புறம் அறுவடைக்கு தயாராகிடும். இன்னும் ஓரிரு மாதங்கள்லேயே அறுவடை நல்லா விளைஞ்சி அறுவடைக்கு தயாராகிடும். 100% ஒரிஜினல் காட்டன் பஞ்சு இது தான். நான் பிரித்து காட்டுறேன் பாருங்களேன். நயம் பஞ்சு 100% 100% சுத்தமான காட்டன் இது தான். இது ஏலத்தில் டிமாண்டை பொறுத்து ஏலத்தில் நல்ல விலை போகும். ஒரு விவசாயியோட வாழ்வாதாரத்தை தூக்கி விடுறதுல இந்த பஞ்சு முக்கிய பங்கு வகிக்குது. விவசாயிகளோட பணப்பயிர்